ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமான ஒரு லேப்டாப் தான், டெல் லேப்டாப் இருக்குது. ஸோ பக்கா கண்டிஷனுங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக நம்ம கைக்கு எப்பயாவது ஒருக்கா தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நாங்கள் பேரம் பேசி நல்லா செக் பண்ணி தரமான ஒரு லேப்டாப்பாக நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷன், அதாவது 8th தலைமுறை சார்ந்தது. 8th ஜென்ரேஷனு i5 தான் இது. டெல் லேப்டாப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டச்சு மாடல். இது பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து இங்கே அங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஸோ டச்சு ஸ்க்ரீன் மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷனு. அதே மாதிரி 256 ஜிபி எஸ்எஸ்டி. அதே மாதிரி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேமு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சது. ரெண்டாவது அந்த சார்ஜர் ஒன்று மட்டுமே 4000 ருபீஸ் மதிப்புள்ள ஒரு சார்ஜரு. ஸோ செம்ம குவாலிட்டி. இதுவரையும் எந்த சர்வீஸும் போகாதது, ஃபால்ட் இல்லாதது, ஜென்யூனானது. ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். இந்த ரேம் என்னப்பா 16 ஜிபியா? சாரி, நான் தான் கம்மியாக சொல்கிறேன். 16 ஜிபி ரேமு. ஓகே ஓகே, 16 ஜிபி ரேமுங்க. எவ்வளோ? 20 ரூபாயா போட சொல்கிற? 20,000 ரூபாயா? இது 20,000 இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா 16 ஜிபி ரேம் இருக்குது. அதே மாதிரி 256 ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. எஸ்எஸ்டி தான் உங்களுக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், எஸ்எஸ்டியும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். i5 இங்கே பாருங்கள், விவோ V25. ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா F25 ப்ரோ எவ்வளோங்க? 19,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. அவசர காசு தேவை, அர்ஜென்ட்டுக்காண்டி விற்கிறாப்புல. பாக்ஸு வாரண்டி எவ்வளோ நாள் சார் இருக்குது? வாரண்டி தான் மெயினு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு மொபைலு. ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைலு. இன்னும் 6-7 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது, பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ சொன்னார் இவன்? 11 மாதம் வாரண்டியா? 6 மாதம்னு சொல்கிறான். 11 மாதம் வாரண்டியா? ஓப்போ F25 ப்ரோ இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. பில்லு இருக்கா? சரி, பில்லு கேளுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு? 19,000 ரூபா, அதாவது 19,000 தரேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. ஐஃபோன் என்ன மாடலு? 7ஆ? ஐஃபோன் 7 இது. என்ன ஜிபி தம்பி? பாக்ஸோட இருக்கு 128. ஸோ 128 ஐஃபோன் 7 7,000 ரூபா. 7,000 ரூபா தான் கொடுக்குறாப்புல. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாப்புல. ஏன்னா i7 128 பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் மட்டும்தான் கிடையாது. சார்ஜர் வேண்டாம், என்கிட்ட வந்து 1250 ரூபா 20 வாட் சார்ஜர் இருக்குது என்கிட்ட. சரியா? அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரியா? ஸோ 3 பொருள் போட்டிருக்கோங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் இந்த லேப்டாப்பு தான். இந்த லேப்டாப்பை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த லேப்டாப்பை வந்து நான் சொல்கிறேன்னா, சில பொருளெல்லாம் வந்து தரம் தாழ்ந்ததாக இருக்கும். எப்படி தாழ்ந்ததாக இருக்குன்னா, மேலே வந்து நல்ல மேக்கப்பாக இருக்கும். ஆமாம், ஒரிஜினல் சார்ஜர் இந்த சைஸ் பார்த்தீங்களா? கேமிங் மொபைலுக்கு வருது டெல்லு. இது ஒன்றே வந்து 4,000 ரூபா விற்கலாம். ஸோ 4,000 ரூபா பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், டச்சு ஸ்க்ரீனு. உங்களுக்கு வந்து 16 ஜிபி ரேமு, 16 ஜிபி ரேமு. அப்புறம் வந்து 256 ஜிபி எஸ்எஸ்டி கொடுத்துருக்கான். செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஹார்ட் ஒர்க்கு. 20,000 ரூபா. புதுசு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 80-85,000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஏன்னா i5 8th ஜென்ரேஷனில். ஸோ அதனால் இந்த 3 பொருளையும் ஐடியா பண்ணிவிட்டு எனக்கு லைனில் வாங்க.